இன்னைக்கான மினி விலாகில் பீட்ரூட் ஹல்வா நீங்கள் எத்தனை முறை செஞ்சாலும் சொதப்பாமல் ஒரே டேஸ்ட்டில் வரும் பக்காவான அளவோட பார்க்கலாமா? இந்த ஒரு டிப்ஸு தெரிஞ்சால் போதும். இதில் பீட்ரூட் அப்படின்னு கிடையாது, கேரட் சவுச்சவுன்னு எல்லா காய்கறி வச்சும் நீங்கள் செஞ்சிடலாம். இதில் செய்கிறதுக்கு 2 பீட்ரூட்டை தோல் சீவிட்டு ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கும் இல்லையா, ஒன்று அதில் துருவி எடுத்துக்கோங்க. நான் ப்ராசஸரில் இந்த கிரேட்டர் பிளேடு வரும் பாருங்கள், அதை போட்டு துருவி எடுத்திருக்கேன். நம்ம எத்தனை பீட்ரூட்டை எவ்வளோ கிலோ அளவில் எடுக்கிறோம் அது முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் துருவின பீட்ரூட் முழுசாக ஃபுல்லாக வர்ற மாதிரி இப்படி அளந்து எடுத்துக்கோங்க. இது தான் அளவு, இது தான் முக்கியமான டிப்ஸும் கூட. இதே மாதிரி மற்ற காய்கறியும் நீங்கள் அளந்துக்கலாம். அடுத்தது அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா குக்கர் வச்சுக்கோங்க, அதுவுமே கனமாக இருக்குமா, அடி பிடிக்காது. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை என்ன விருப்பமோ எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு மட்டும் இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதே நெய்யில் துருவின பீட்ரூட் சேர்த்துட்டு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நெய்லேயே நல்லா வதக்கணும். அப்போ தான் பீட்ரூட்டில் பச்சை வாடை எல்லாமே போகும். நம்ம பீட்ரூட் அளந்து எடுத்த அதே கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக நான் பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன். இதில் பசும்பால் சேர்க்கலாம், ஆனால் திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. பால் காய்ச்சி சேர்க்குறது காய்ச்சாமல் சேர்க்குறது உங்கள் இஷ்டம்தான். நான் டோன்டு மில்க் எடுத்ததுனால காய்ச்சாமல் டைரெக்டாக சேர்த்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பாலோடு சேர்ந்து பீட்ரூட் கொதித்து வெந்து வரணும். அதுதான் கோவா மாதிரி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்கள் சிம்லலாம் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை, ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இந்த அளவு பால் நல்லா வற்றி வந்திருக்கு இல்லையா, இப்போ இனிப்பு சேர்த்துடலாம். நம்ம பீட்ரூட்டை துருவி அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு இனிப்பு சேர்க்கலாம். இதில் நாட்டு சக்கரை சீனி எது சேர்க்குறீங்களோ அது உங்கள் இஷ்டம்தான். நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். ஆனால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா சேர்த்துருந்த இனிப்பு எல்லாமே இலகி வரும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்று கிளறிக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே இனிப்போட பீட்ரூட் இறுகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி போல் தெரியாது, ஆனால் ஓரத்தில் நடுவில்லாம் இப்படி பபுள்ஸாக இருக்கும். இதுதான் சரியான நேரம். ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் நெய்யும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். இதில் இனிப்பு சேர்க்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. திக்கான பால் சேர்க்குறதே நல்லா பால்குவா மாதிரி ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், எப்போ செஞ்சாலுமே பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.